வணக்கம் நண்பர்களே, நான் சுலை. நம்மளுடைய சேனலில் எப்பயுமே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான் பார்க்குறோம், பேசுகிறோம். தளபதி விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எனக்கும் மக்கள் தான் முக்கியம், மக்களுக்காக தான் நான் அரசியலில் வருகிறேன். அது உண்மைதாங்க. நீங்கள் நம்ம ஏரியாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம தெருவிலே பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியா வார்டு கவுன்சிலரை தவிர நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த வார்டு மெம்பர் கவுன்சிலர்கிட்ட இருக்கிறது என்ன பதவி? அரசு பதவி, அரசியல் பதவி. அப்போ அந்த கோடீஸ்வரன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்க ஏதாவது பர்மிஷன் கொடுத்தா தான் நாமளே நல்லது பண்ண முடியும். அப்போ தளபதி விஜய் அவர்கள் வெளியிலிருந்து மக்கள் தொண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ 30 வருடங்களாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் மக்களோடு சேர்ந்து அரசியல் களத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக 2026இல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழகத்தின் முதல்வராக நிச்சயமாக அரியணையில் ஏறி அமர்வார். அவர் சொல்லிட்டாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, பணம் போதுங்கிற அளவுக்கு மக்கள் என்கிட்ட நிறையாவே கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னுடைய கடன், என்னை நன்றாக பார்த்து கொண்ட எனது மக்களை, தமிழக மக்களை நான் நன்றாக பார்த்து கொள்வது தான் என் உயிர் உள்ள வரை எனது கடமை. அதற்காக மட்டும்தான் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஒன்று. ரெண்டாவது நான் சொன்னேனே அந்த கவுன்சிலர் கதை சொன்னேன் பாருங்க. அப்போ தளபதி விஜயா இருந்தால் கூட எப்படி பண்ண முடியும்? அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இப்போ இந்த மழை பெஞ்சது பாருங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பிரியாணி போடுறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், மக்கள் தானே சரி கொடுங்க அப்படின்னு சொல்ல மனசு வரல. இங்கே பிரியாணி போடக்கூடாது, இங்கே சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு துரத்துறாங்க. அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன வேணும்? பவர் வேணும். அந்த பவர் வேணும்னா என்ன பண்ணணும்? மக்களாகிய நாம் அனைவரும் வாக்களிக்கும் போது பணம் வாங்காமல் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்து வாக்களிப்பது நம்ம கடமை. தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். ஏதோ தளபதி விஜய் அவர்கள் நேற்று தான் அரசியல் ஆரம்பித்து இன்றைக்கி ஏதோ கட்சியில் கூட்டம் போடுறாரு, மீட்டிங் போடுறாரு அப்படின்னா இல்லைங்க. 30 வருஷமாக அரசியலில் இருக்கார். அவருடைய ரசிகர்களையும் அப்போவே தொண்டர்களாக மாற்றி களத்தில் இறங்கி எல்லாருமே சமூக சேவை பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ விஜயகாந்தை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அச்சோ அந்த மனிதனா இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் எல்லாருமே அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தளபதியுடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்து மாறிய தொண்டர்கள் மக்கள் பணி மிக நீண்ட ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நம்ம வாக்களிக்கும் போது சிந்தித்து வாக்களிக்கணும். தமிழகம் முன்னேறணும், தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், தமிழகத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு வேண்டும். இது அனைத்தும் வேண்டும் என்றால் நாம் தெளிவாக சிந்தித்து 2026இல் வாக்களித்தால் மட்டுமே இவை அனைத்தும் சாத்தியம். தளபதி வாழ்க, தளபதி புகழ் வாழ்க, தமிழகம் வெல்க. 2026 நிச்சயமாக நமது தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக இருப்பார். நன்றி, வணக்கம்.